அநேக விசுவாச பிள்ளைகளை எல்லாரும் எலெக்ஷனுக்கு ஓட் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அநேக விசுவாச பிள்ளைகளை நம்ம பார்த்தோம். தூர மாவட்டத்திலேருந்து, தூர மாநிலத்திலேருந்து, தூர தேசத்திலேருந்து வந்து வாக்களித்த அநேக விசுவாச பிள்ளைகளை நம்ம பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். ஜனநாயக கடமையை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. அதே போல் நம்ம சபையிலையும் சொல்லியிருந்தோம், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் காலையாக இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், மாலையாக இருக்கட்டும், இரவாக இருக்கட்டும், 4 நேரமும் அதற்காக ஜெபியுங்கள் என்று. சிறந்த தலைவரை கொண்டு வர வேண்டும். ஊழியத்திற்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிற விதமாக சிறந்த தலைவர் வர வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள் அப்படிப்பட்ட காரியங்களை பெருகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்கள் வராமல் நமக்கான சிறந்த தலைவர்களை தேவன் கொண்டு வர வேண்டும் என்று நாம் சபையில் சொல்லிக் கொண்டிருக்கோம். அதற்காக அனுதினம் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக விசுவாச பிள்ளைகள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக இருக்கட்டும், பார்க்கும் நேரத்தில் இன்று காலையில் நானும் ஜெபித்தேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லீடர்ஸ் வர வேண்டும் என்ற ஆசை இருக்கும், தாகம் இருக்கும். அப்படிதான் நான் இந்த காலையில் வரைக்கும் அப்படிதான் ஒருத்தருக்காக இசப்பா இவர் எப்படியாச்சும் ஜெயிக்க வச்சிருங்க அப்படி என்று நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் சொன்ன ஒரு 2 வசனம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படி உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். நம்முடைய இருதயங்கள் அநேகம் எண்ணங்கள் இருக்கலாம். இந்த தலைவர் வர வேண்டும், இந்த ஆட்சியாளர் வர வேண்டும், அநேக எண்ணங்கள் இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம், உங்கள் விருப்பத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி. ஆல்ரெடி நான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டேன். இவர் தான் மே 5ஆம் தேதி பதவியேற்க போகிறார். அவர் நிர்ணயிச்சிட்டார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட இருக்கும். இனிமேலாவது ஜெபிக்கும் போது இசப்பா நம் விருப்பத்தை அவருக்கு தெரிவிக்காமல், இசப்பா உங்களுடைய சித்தத்தின்படி எங்களுக்கான தலைவர்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா அப்படின்னு ஜெபிங்க. இது எனக்கு சபையிலையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. அன்றைக்கி சபையில் விபிஎஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போயிருப்பீங்க. சரி, ரைட்டு. அநேகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் ஜெபிக்கும் போது இன்னும் 1 வாரம் நமக்கு டைம் இருக்குது. இந்த 1 வாரத்திலாவது இசப்பா எங்கள் சித்தத்தின்படி, உமது சித்தத்தின்படி சிறந்த தலைவர்களை நீர் எங்களுக்காக தெரிந்தெடுக்க வேண்டும் என்று ஜெபி. உங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.